ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு பெசரட் தான் பண்ண போகிறோம். பெசரட்னா பாசிப்பருப்பு, அரிசி, பருப்புலாம் சேர்த்து அடை தான் பெசரட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ எந்த டம்ளர் எந்த கிண்ணம் எடுக்கிறீங்களோ அதால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க, புழுங்கல் அரிசி. ஓகேங்களா? அது ரேஷன் அரிசியாகட்டும் இருக்கட்டும், இல்லைனா வீட்டில் இருக்கிற சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசியாக கூட இருக்கட்டும். அது கூட 3/4 டம்ளர் முழு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் நான் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இல்லை சில பேர் அந்த முழு பாசிப்பருப்பே சேர்ப்பாங்க, அது அவங்கவுங்களுடைய சௌரியம். நான் துவரம்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுருங்க. அலம்பிட்டு ஊற வச்சுருங்க. அதே தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா, உப்பு சேர்த்து அரைச்சிட்டு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே அதை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நீங்கள் அடை போடுவீங்களே அதை மாதிரி அடை ஊற்றிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஃபனுங்க இது. குழந்தைங்கள முதல்ல வயதானவங்க வரைக்கும், டயபெட்டிக் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது சிறந்த உணவு.